ஃப்ரெண்ட்ஸ், இது அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்டு. 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி 1899 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் நான் ஊருக்கு போயிட்டேன், யூஸ் பண்ணலை சரியா. இப்போ வந்து தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஏன்னா கவுண்டர் டாப் மேலையெல்லாம் தண்ணியெல்லாம் விழுந்து அந்த ஒயிட் பேட்ச் எல்லாம் வராமல் நீட்டாக இருக்குது. எல்லா தண்ணியும் கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிடுது. அதனால ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ட்ரேயில் தான் அப்படியே தண்ணியெல்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம அதை கீழே ஊற்றிட்டு திருப்பி அதில் வச்சிடலாம். நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இருக்கிற ஜாமானை அப்பப்போ விளக்கிடுவேன். எல்லாத்தையும் விளக்கி சென்டரில் சாய்ச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அழகாக கீழே ஊற்றிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு தடவை அந்த தள்ளி வச்சுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு தடவை அந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அதிலே காஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்து வேணும்னா அடிக்கலாம், இல்லை அதிலே வச்சுட்டு கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக தான் இருக்குது. நிறைய எவ்வளோ பாத்திரம் வேணாலும் விலைக்கு ஒரு ஹைட்டு வரைக்கும் வைக்கிறேன். இப்போ வந்து நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த காலையில் டீ போட்ட பாத்திரமும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சேன். அதாவது ப்ரெட்டில் முட்டையெல்லாம் ஊற்றி அதில் அப்படியே டிப் பண்ணி அதை டோஸ்ட் பண்ணி அது செஞ்சேன். அதனால பிளேட்டு, காஃபி போட்ட அந்த ஏனம், டீ போட்ட வேணும், அது மட்டும்தான் இருந்துச்சு. அதை விலைக்கு உங்களுக்கு காட்டுறேன். சைடில் அந்த ஏதாவது ஒரு ட்ராப் அப்படி கீழே விழுந்திருந்தாலும் நம்ம ஸ்பாஞ்சால் ஒரு தடவை தொடச்சிட்டு தள்ளி வச்சுட்டு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாருங்கள், அடியில் 2 நிமிஷம் கழிச்சு இந்த ட்ரே எடுத்து அதில் உள்ள தண்ணியை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. திருப்பி அதை வந்து பழையபடி அதில் வச்சுருங்க. இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு செம்மையாக யூஸ் ஆகுது. நான் பாட்டுக்கு இதை எல்லாத்தையும் விளக்கி கவுத்துட்டு அப்படியே சுற்றி ஒரு துடைப்பேன். தொடச்சிட்டு தள்ளி அதோட இடத்துல ஒரு கார்னரில் அதை அப்படியே தள்ளி வச்சிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப அதை எடுத்துக்கலாம். இல்லை அதை எடுத்து ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து செல்ஃப்லேயோ அதுலேயோ அடுக்கி வச்சிடலாம். நீட்டாக காஞ்சிரும். நல்லா அகலமாக இருக்குது. எவ்வளோ பாத்திரம் வேணாலும் இதில் விளக்கி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.